கோயம்புத்தூர் புக் ஃபேரில் நம்ம வாங்கிய புக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் நான் வாங்கினேன், ஆன்லைன்லேயே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆன்லைன்லேயே ஸ்டாக் இல்லாத மோஸ்ட் ஆஃப் தி புக்ஸ் தான் நான் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கியிருக்கேன். அது என்னென்ன புக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் புக் ஃபேர் முன்னாடி நான் சில புக்ஸ் வாங்கினேன். சில புக்ஸ் எனக்கு ரிவ்யூ காப்பியாக வந்துச்சு. அந்த புக்ஸுமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன புக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? இட்ஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் புக் ஹால். ஜான்வரிக்கு அப்புறம் சென்னை புக் ஃபேருக்கு அப்புறம் நம்ம போடுற மிகப்பெரிய புக் ஹால் இது. வாங்க பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கோயம்புத்தூர் புக் ஃபேர் புக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? வெயிட் பண்ணுங்கள். ஒரு 4-5 புக்ஸ் வந்து நம்ம முன்னாடி வாங்கின புக்ஸை பார்த்துட்டு அப்புறம் இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ராஜிமதியால் எழுதப்பட்ட லியோ டால்ஸ்டாயோட கடவுள் உண்மையை அறிவார் ஆனால் காத்திருக்கிறார் மொழிபெயர்ப்பு. லியோ டால்ஸ்டாயோட புக்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. இதில் நான் 4 கதை படிச்சிருக்கேன். கடவுளை பற்றி நம்பிக்கை எனக்கு பெருசாக இல்லை, ஆனால் இது படித்த பிறகு கடவுளை நம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த புத்தகம் இருக்குது. நான் இன்னும் ஃபுல்லாக படித்து முடிக்கலை. நான் அப்பப்போ கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறப்போ ஒரு கதையை எடுத்து படிக்கக்கூடிய புத்தகமாக இது மாதிரி இருக்குது. நான் உடனே முடிக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த புக்கை, டக்குன்னு முடிச்சிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட 2 மந்த்ஸாக இந்த புக்கை புக் செல்ஃபில் வச்சுருக்கேன். அப்பப்போ ஒரு கதையை எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த புக்கோட டோன் இருந்துச்சு. அவ்வளோ அழகான எழுத்து நடை, அவ்வளோ அழகான டிரான்ஸ்லேஷன். ஃபஸ்ட் டைம் எழுதுகிற ஆத்தர் மாதிரியே தெரில, ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. உங்களுக்கு இந்த புக் வேணும்னா அவங்களோட இன்ஸ்டா ஐடி இங்கே கொடுக்குறேன், அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இன்னும் இதை முழுசாக முடிக்கலை, ஆனால் இதில் பேசப்படுற கதைகள் எல்லாம் நிறைய வறுமை நிறைந்த கதைகள். உங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத தாண்டி அதில் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் அதையும் தாண்டி பார்க்குறப்ப உங்களோட அது ரிலேட் ஆகும். நான் பேசுகிறது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் இந்த புக்கை படிக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அக்கா எனக்கு கிஃப்ட் பண்ணது. லைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். சேம் புக்கை 2 பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இது வந்து முத்துலிங்கத்தின் யாழ்ப்பாண தாயக கதைகள். இன்னும் நான் பிரிக்கவே இல்லை, அப்படி புதுசாக இருக்குது. கவரே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது கொஞ்சம் காஸ்ட்லியான புக் தான், ஆனால் இது படிக்கணும். ஏன்னா யாழ்ப்பாணத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசை. அதை பற்றிய கதைகள் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே, நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின புக் தான். நான் ஃப்யூச்சரில் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா, முகில் அவர்களோட உணவு சரித்திரம். இதுவுமே அதே அக்கா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. எதுக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கான்டெஸ்ட்டில் ஜெயிச்சாங்க, அதுக்கு நம்ம எடிட் பண்ணி தந்தோம். அதுக்காக கிஃப்ட் பண்ண புக்கு தான் இந்த உணவு சரித்திரம். முகில் அவர்கள் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவரோட புக்ஸ் ஏகப்பட்டது நம்ம கலெக்ஷன் ஆல்ரெடி இருக்குது. உணவு சரித்திரம் வாங்குறதுக்காக நான் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். முதல் பகுதி மட்டும் அவங்க வாங்கி தரட்டுமேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி வாங்கினது. இன்னும் 2 பகுதி இருக்குது. அடுத்து மதுரை புக் ஃபேரில் அந்த புக்கை வாங்குகிறோம், தட்டுறோம், தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட் இப்போ இருக்குது. கண்டிப்பாக வாங்கிடுவோம். இப்போ இதை நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 30 பேஜ் கிட்ட படிச்சிருக்கேன். அவ்வளோ அழகாக உப்பை பற்றி பேசியிருப்பார். உப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கான் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எழுத்து நடையில் படிக்கிறப்ப நான் வியந்து படித்தேன். உணவு பற்றிய வரலாறு தெரிஞ்சுக்கணும், சரித்திரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி கண்டிப்பாக படிங்க. ஒவ்வொரு உணவு பற்றியும் அவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருப்பார். அந்த காலத்தில் அந்த உணவு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அடுத்த புக் வந்து என்னோடய ஃபேவரட் ஜானர், ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு புக்கு. ரினோஷா அவர்கள் எழுதியிருக்காங்க. இவங்களும் எனக்கு தெரிஞ்ச அக்கா தான், ஒரு ஆத்தர் தான். ரேண்டமாக இன்ஸ்டாகிராமில் பேச ஆரம்பித்தோம். இவங்க தன்னோட புக்ஸை அனுப்பி வச்சாங்க. அதில் எனக்கு பிடிச்ச புக்கான இது வந்து வதை முகாம்களின் சொல்லப்படாத வரலாறு, ஹிட்லர் அண்ட் யூதர்களை பற்றிய புத்தகம். யூதர்களை பற்றிய வரலாறு நான் படித்ததில்லை. ஹிட்லர் எப்படி யூதர்களை கொன்னார் அப்படிங்கிறதுக்கான நிறையா புக்ஸ் என்னோட புக் ஷெல்ஃபில் இருக்குது. ஆனால் ஹிட்லரோட ஹோலோகாஸ்ட்டையும் பேசி யூதர்களோட வரலாறையும் பேசுகிற புக் வந்து ரொம்பவே கம்மி. அப்படிப்பட்ட புக்கு தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த அக்காவோட புக் என்னோட கைக்கு வந்து சேர்ந்துச்சு. அவ்வளோ அழகாக யூதர்களோட ஹிஸ்ட்ரியை பேசியிருப்பாங்க. முதல் 100 பக்கம் வந்து யூதர்கள்லாம் யார் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹிட்லரோட கதைக்கே வருவாங்க. ஹிட்லர் ஏன் யூதர்களை வெறுத்தார், எதனால ஹோலோகாஸ்ட் நடந்துச்சு, ஹோலோகாஸ்ட் எப்படி நடந்துச்சு, ஒரு முழு ஆவணமாக இந்த புக் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், டார்க்காக தான் இருக்கும், போக போக ரொம்ப டார்க்காக இருக்கும். மூச்சு வாங்கவே கஷ்டப்படுற அளவுக்கு வாசிக்கிறப்ப அவ்வளோ எண்ணங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே தோணும். பட் அதையும் தாண்டி இந்த புக்கை படித்து முடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா நான் வந்து 210 பேஜஸ் படிச்சிருக்கேன். இன்னும் எத்தனை பேஜஸ் பாக்கி இருக்குன்னு தெரியுமா? இன்னும் ஒரு 70 பேஜஸ் கிட்ட பாக்கி இருக்குது. இன்னும் ஃபுல்லாக படித்து முடிக்கலை. எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே மூச்சு விடவே கஷ்டமாயிருச்சு. என்னடா இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹோலோகாஸ்ட்டை நம்ம விட்னஸ் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் வார்த்தையால் சொன்னால் புரியாது. நீங்கள் எமோஷனாக அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்ம ஏன் ஹியூமன்ஸாக இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை புஷ் பண்ணக்கூடிய ஒரு புக்காக இது இருக்கும். உங்களுக்கு வந்து ஹிட்லர் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஹோலோகாஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜூஸோட வரலாறு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரே ஒரு புக்கு நான் படிக்கணும் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் படித்து பார்க்கலாம். அடுத்து அதே ரினோஷாக்கு எழுதினா ஓகி இன்னும் நான் படிக்க ஆரம்பிக்கல. இது வந்து அந்த புக் அளவுக்கு டார்க்காக இருக்காது. இது வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கை பயணம்னு சொன்னாங்க. இனிமேல் தான் நான் படிக்க ஆரம்பிக்கணும். படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து என்னோட தமிழ் தேசிய தலைவரோட புக்கு புறநானூற்று வீரன். இது எழுதினவர் திருமுருகன் காளிலிங்கம். இவரும் நம்ம அண்ணா தான். இவர் வந்து ரிவ்யூ காப்பியை அதை நம்மளுக்கு அனுப்பி வச்சார். தமிழ் தேசிய உணர்வு கொண்ட அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம்
ஏன் தமிழ் இனத்தில் பிறந்த அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகமாக இது அமையும் நான் சொல்லுவேன். ஆனை இரவு அப்படிங்கிற இடத்தை கைப்பற்ற நிகழ்ந்த நிகழ்வு தான் இந்த புத்தகமே. இதில் வந்து ஹீரோ பில்டப்ஸ்லாம் இருக்காது, எக்ஸாஜுரேட்டட் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்காது. இது தாண்டா நடந்துச்சு, இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு எழுத்து நடையோட அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாரு. கண்டிப்பாக படிச்சு பாருங்கள். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா ஒடிசி. நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட ஒடிசி படம் போகிறோம், ஒடிசி படிச்சு தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின புக்கு. ஆனால் நான் இன்னும் ஃபுல்லாக முடிக்கல. 150 பக்கம் கிட்ட படித்தேன். அதுக்குள்ளே படத்துக்கே போயிட்டேன். படத்துக்கு போயிட்டு வந்த பிறகு படிக்கணுங்கிற அந்த மைண்டு மாறிடுச்சு. நான் ஃபுல்லாக படிச்சிருவேன் கண்டிப்பாக. ஆனால் படத்தை பார்த்து அந்த பிரம்மாண்டத்தில் வியந்துட்டு திருப்பி புக்கை படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இலவசிச்சார் கிறிஸ்டோபர் நோலன். அவ்வளோ அழகான படம். நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு போனால் இன்னும் நல்லா ரிலேட் ஆகும். ஏன்னா நான் 150 பக்கம் படிச்சுட்டு போனதுக்கே அவ்வளோ அழகாக அந்த கதை ரிலேட் ஆச்சு. தமிழில் தான் இருக்குது. அகாரா அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரீசெல்லர் இருக்காங்க, கவின்னு. அவங்க வந்து ராகா புக்ஸ்னு ஒன்று நடத்திட்டு வர்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து அவசரமாக சொல்லி வாங்கின புக் தான் இது. ஆனால் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை. பென் பிரபஞ்சனோடது. நான் இது வந்து ஒரு சின்ன காணொலி பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். அதில் என்ன சொல்ல வந்திருந்தாங்கன்னா, மாதவியை எப்படி கோவலன் லவ் பண்ண அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயத்த இந்த புக்கில் இருக்கதா சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தோன்னே இந்த புக்கை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். படித்து முடிச்சுட்டு சொல்கிறேன். ப்ளர்பே அவ்வளோ அழகாக இருக்குது. பிரபஞ்சன் புக்ஸ் நான் இது வரைக்கும் படித்ததில்லை. இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு புக். எனக்கு படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து அந்த பொண்ணை எனக்கு கிஃப்ட் பண்ண நா. முத்துக்குமாரோட கவிதைகள். இதில் நா. முத்துக்குமாரோட மொத்த கவிதை தொகுப்பு இருக்குது. நீங்கள் தனித்தனியாக நா. முத்துக்குமாரோட கவிதை தொகுப்பு வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஒரே புக்காக வாங்கிடலாம். 450 rupees வரும். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு புக்காக இது இருக்கும். அடுத்து கோயம்புத்தூர் புக் ஃபேர் புக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? இன்னும் நிறையா புக்ஸு கோயம்புத்தூர் புக் ஃபேர் புக்ஸை தாண்டி இருக்குது. பட் இது அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதையும் பார்ப்போம். நான் ஏன் கோயம்புத்தூர் புக் ஃபேர்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 சைன்டு காப்பீஸ் இருக்குது. ஆர்த்தரோட சைன் வாங்கின காப்பீஸ். அது போக 2 அவுட் ஆஃப் ஸ்டாக் புக்ஸும் இருக்குது. மீதி வெப்சைட்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் மட்டும் கிடைக்கக்கூடிய புத்தகங்களும் இதில் இருக்குது. அதனால தான் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அங்கே பிரித்து பார்த்துடலாம். கோயம்புத்தூர் புக் ஃபேரில் ஃபஸ்ட்டு வாங்கின புக் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி கால்பந்தின் தேவ தூதுவன். முகில் அவர்கள் எழுதின புக்கு. முகில் அவர்களுக்காக நான் வாங்கினேன். அந்த நேமை பார்த்தோன்னு வாங்கினேன். எனக்கு மெஸ்ஸி பிடிக்காது. நான் வந்து அட்மார்க் ரொனால்டோ ஃபேன். பட் மெஸ்ஸியை பற்றி எழுதியிருக்காரு, என்ன தான் எழுதியிருக்காருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா 10 லட்ச காலடிகள், ஜெயமோகன் அவர்களோடது. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, பாரதிக்கு ஜெயமோகன் அவர்கள் கையெழுத்திட்டு கொடுத்துருக்காரு. இதுதான் அதில் ஸ்பெஷலு. சைன்டு காப்பி கிடைக்கிறது புக் லவர்ஸுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு தெரியும். நான் வந்து ப்ளர்பை மட்டும் வாசித்து பார்த்தேன். உடனே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து த்ரில்லர் புக்கு தான். இது எதை பற்றியது அப்படிங்கிறது டீப்பாக எனக்கு தெரியாது. நான் படித்து முடிச்சுட்டு எதை பற்றியது என்ன, இந்த புக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா பெருமாள் முருகன் அவர்களால் எழுதப்பட்டது பீக் கதைகள். என்னது பீக் கதைகளா? என்னடா ஏதோ தப்பாக கேட்குற மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பீக் கதைகள் தான். இது என்னன்னா, நம்ம கழிவை வெளியேற்றுறோம்ல, அந்த கழிவை பற்றிய கதை. கழிவை பற்றி யாராவது பேசுவாங்களா? கழிவை பற்றி பேசுகிறதே நம்ம அருவருப்பாக பார்ப்போம். ஆனால் அந்த கழிவை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. இந்த ப்ளர்பை நான் படித்தோன்னா இதை வாங்கி படித்து ஆகணும்டா, அப்படி என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் வாங்குறதுக்கு இன்னொரு காரணம், இது வந்து ஒரு சைன்டு காப்பி. இங்கே பாருங்கள், பாரதி வாழ்க அன்புடன் பெருமாள் முருகன் அவர்கள் கையெழுத்திட்டு கொடுத்துருக்காரு. சைன்டு காப்பிக்கு இந்த எமோஷன் சொன்னால் புரியாதுங்க. சைன்டு காப்பி ஒரு ஆர்த்தர்லேருந்து வாங்குகிற எமோஷன் சொன்னால் புரியாது. இதுக்கு வந்து என் அக்காவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். பெருமாள் முருகன் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ரைட்டர். நீங்கள் அவரோட ரைட்டிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட்டிங்ஸை பற்றி பேசுகிறத விட அவரோட கான்ட்ரவர்சியை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க. அதையும் தாண்டி ஒரு மனுஷன் மேலே வந்து நின்றுருக்கான் அப்படின்னா அது பெருமாள் முருகன் தான். அவரோட கதைகள் எல்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். சமூக பார்வையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இவரோட கதைகள் இருக்கும். இவரோட பூனாச்சி நான் படிச்சிருக்கேன். மாதருபாகன் இன்னும் படித்ததில்லை. ஆனால் மாதருபாகன் தான் அவ்வளோ பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு. நான் வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ளர்ப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வாங்கிடுவேன். இந்த ப்ளர்பை பார்த்தா இந்த புக்கை சூஸ் பண்ணேன். அவ்வளோ புக்ஸ் இவர் எழுதியிருந்தாலும் எனக்கு இந்த புக்கோட ப்ளர்ப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து நான் காட்ட போகிற புக்ஸ் செல்லர்ஸ் நிறையா பேர்ட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்துச்சு. கடைசியாக எப்படியோ தேடி பிடிச்சி வாங்கியாச்சு. கிறுக்கு ராஜாக்களின் கதை, முகில் அவர்களோடது. இந்த புக் ரொம்ப நாளாக நான் நிறைய இடத்துல பார்த்தேன், அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்கப்போ இந்த புக் ஃபேரில் 6th சென்ஸ் ரீஸ்டாக் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. பட் அங்கே வந்து ஸ்டாக் இருந்துச்சு. வாங்குடா இந்த புத்தகத்தை அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி முகில் அவர்களோட ரைட்டிங் நான் மிகப்பெரிய ஃபேனு. அவரோட புக்ஸ் எல்லாமே என் புக் ஷெல்ஃபில் இருக்கணும்னு எனக்கு ஆசை. அதற்காக வாங்கின புத்தகமாக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் தாண்டி இந்த டைட்டிலுக்காக வாங்கினது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் என்னால் இப்போயே கண்ட்ரோல் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு வேகமாக படிக்க ட்ரை பண்ணுவேன். படித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்த புக்கும் முகில் அவர்களோட தான். என்னடா முகில் அவர்களோட தான் காட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அவர் ரைட்டிங் வந்து என்னை கவர்ந்துருக்கு. இந்த புக் பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்ஸ் டைரி குறிப்புகள்.
ஒலிம்பிக்ஸில் நடந்த விஷயங்களை அவ்வளோ விறுவிறுப்பு குறையாமல் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதற்காக வாங்கிய புத்தகம் தான் இது. இப்போ நான் 5 புக்ஸ் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கியிருக்கேன். அதில் 3 புக்ஸ் முகில் அவர்களோடது. என்ன மாதிரி முகில் கண்ணி யாராவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் முகில் புக்ஸ் இவ்வளோ படிச்சிருக்கேன் ப்ரோ, வாங்க ப்ரோ சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னா வாங்க சேர்ந்து படிக்கலாம். முகில் கண்ணிகளாக அலையலாம், திரியலாம். வாங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே கொடுக்குறேன். அங்கேயே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் ஒரு முகில் கன்னியாக இருந்தால். கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வாங்கின புக்ஸ் அவ்வளோதான். அடுத்து வந்து வெஸ்ட்லேண்ட் புக்ஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ரொமோஷனல் புக்ஸாக ஒரு 7 புக்ஸ் அனுப்பியிருந்தாங்க. ஒரு பிஆர் காப்பின்னு சொல்லலாம். அந்த புக்ஸ் தான் இது. ஒரு ஜாப்பனீஸ் லைஃப் ஸ்டைலை பற்றிய புக்ஸு. ஜாப்பனீஸோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புத்தகம். இதை வந்து நம்மளே செலக்ட் பண்ண சொன்னாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் ஜாப்பனீஸ்னு பார்த்தோன்னே நம்ம வந்து ஒரு அனிமே கண்ணி ப்ளஸ் வந்து ஜாப்பனீஸ் லைஃப் ஸ்டைலில் நம்மளுக்கு ஈடுபாடு அதிகம். அதனால் நம்ம இந்த புக்ஸை வாங்கியாச்சு. ஒவ்வொன்றையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த புக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து உணவு முறையை பற்றி பேசும், இன்னொன்று வந்து அவங்க வாழ்க்கை முறையை பற்றி பேசும். இந்த மாதிரி அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி 7 புக்ஸாக பிரித்து நம்ம முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஒரிஜினல் விலை வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா. ஆனால் 999 ரூபாய்க்கு இப்போ ஆஃபரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேணும்னா வெஸ்ட்லேண்ட் புக்ஸ் ஐடியா செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராமில். வேணும்னா வாங்கி படித்து பாருங்கள். அடுத்த புக் பார்த்திங்கன்னா ராகோத்தமனால் எழுதப்பட்ட ரூலிங் தி இன்னர் ஸ்ட்ராங். இது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் புக் தான். இதுவுமே நம்மளுக்கு ரிவ்யூ காப்பியாக தான் வந்தது. இதில் வந்து எமோஷனை எப்படி மாஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக பேசியிருப்பார். ஆனால் என்ன இந்த புக்கில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அது வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம டெய்லி ஒரு 5 பக்கம் படித்தாலே நார்மல் புக்கில் ஒரு 15 பக்கம் 20 பக்கம் படித்ததுக்கு சமம். அந்த அளவுக்கு எழுத்துக்கள் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இது வந்து எமோஷனை பற்றி ரொம்ப டீப்பாக பேசுது. நான் ஃபிக்ஷன் புக் லவ்வர்ஸ் இருந்தீங்கன்னா வாங்கி படித்து பாருங்கள். நீங்கள் எப்படி டிசிப்ளின் மூலமாகவும் செல்ஃப் கண்ட்ரோல் மூலமாகவும் எமோஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக பேசுது. நான் வந்து ஒரு 50 பக்கம் தான் படிச்சிருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெய்லி 5 பக்கம் 10 பக்கம் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி தகட்டிடுது. ஏன்னா நான் ஒரு ஃபிக்ஷனல் லவர். நான் ஃபிக்ஷன் அவ்வளோவா விரும்ப மாட்டேன். பட் நான் ஃபிக்ஷன் லவர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளான புக்காக இது இருக்கலாம். அடுத்து வந்து ஒரு பிஆர் காப்பி தான். அவங்க நம்ம 2 புக்கு செலக்ட் பண்ண சொன்னாங்க. ரூபா பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் இது. அங்கே வந்து இங்கிலீஷ் புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அவங்க வந்து நம்ம செலக்ட் பண்ண சொன்னப்போ நம்ம இந்த 2 புக்ஸை செலக்ட் பண்ணோம். முதல் புக் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வித் பர்பஸ். ஒரு பர்பஸோட எப்படி இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ இல்லை என்ன க்ரியேட்டராக நீங்கள் இருந்தாலும் போஸ்ட் பண்ணணும், அதுக்கான பர்பஸை நீங்கள் எப்படி உருவாக்கணும், பர்பஸ் இல்லாமல் போஸ்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு எப்படி அது ஒரு எனர்ஜி ட்ரெயினான ஒரு விஷயமா அது மாறுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிற புக். நான் இந்த ப்ளர்பை படித்தோடனே வாங்கி ஆகணும் முடிவு பண்ணிட்டேன். இன்னும் உள்ளே படிக்க ஆரம்பிக்கல. இது வந்தே 1 வாரம் தான் ஆகுது இந்த புக் என் கைக்கு. இது வந்து பில்டிங் த டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் வித்வுட் லூசிங் யுவர் செல்ஃப். சொன்னேன்னா நம்மளை லூஸ் பண்ணாமல் எப்படி நம்மளோட ப்ரெசன்ஸை டிஜிட்டலாக கொண்டு போய் சேர்க்கறது மக்கள் இடத்துல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசுகிற புக். எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த புக். அதனால செலக்ட் பண்ணேன். நீங்கள் டிஜிட்டல் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா இந்த புக்கை படிக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒன்றாக மாறிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த புக்கு. இது வந்து ஜான் நெஸ்பிட் அவர்கள் எழுதியிருக்காரு. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட் பற்றி ஒரு புக்கு, ஹர் ஸ்டோரி க்ளோரி. ஆதித்யா பூஷன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இது 2025 வேர்ல்ட் கப் இந்தியன் உமன்ஸ் ஜெயிச்ச பிறகு வந்த புக்கு. இதில் வந்து உமன்ஸ் கிரிக்கெட் பின்னாடி இருக்க விஷயங்களை பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளர்ப் வாசித்து பார்த்தப்ப தெரிஞ்சு அதுக்காக வாங்கியிருக்கேன். நான் படித்து பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். இவ்வளோ புக்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் கோயம்புத்தூர் புக் ஃபேர்லையும். அண்ட் லாஸ்ட் 2 to 3 monthஸில் இதெல்லாம் படிச்சுட்டு நான் ரிவ்யூ போட ரொம்பவே லேட் ஆகும். இன்னும் 1 இயருக்கு மேலே ஆகும் இதெல்லாம் படித்து முடிக்க. பட் ஸ்டில் நான் மதுரை புக் ஃபேரில் ஒரு 5-6 புக் பார்த்து வச்சுருக்கேன். அது மட்டும் வாங்க தான் போகிறேன். அதில் வாங்கின புக்ஸோட வீடியோ வரதான் போகுது. படிப்போம், டைம் இருக்குல்ல அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஆனால் நான் டெய்லி படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். படிக்காமல் இல்லை, டெய்லி 30லேருந்து 50 பக்கம் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் புக்கோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா புக் வாங்குறது எனக்கு பிடிக்கும். பிடித்ததை செய்ய தான் சம்பாதிக்கவே செய்கிறோம். நீங்களும் கோயம்புத்தூர் புக் ஃபேரில் என்னென்ன புக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் என்னென்ன புக் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.